ஜெர்மனியில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறும் வயதை தீர்மானிக்கும் போது ஒரு அடிப்படை தவறான கணக்கீட்டை செய்வதாக தெரிய வந்துள்ளது. மாத ஓய்வூதியத்திலிருந்து ஏற்படும் குறைவு குறித்த பயம் பலரை முன்கூட்டியே பணியிலிருந்து விலகுவதை தடுத்து நிறுத்துகிறது. மாதாந்த குறைவை மட்டுமே கணக்கில் கொள்பவர்கள் பெரிய அளவிலான ஒட்டுமொத்த பலனை தவறவிடுகிறார்கள். மீதமுள்ள வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையே மிக முக்கியமானதாகும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர். முன்கூட்டியே ஓய்வு பெறுபவர்கள் மற்றவர்கள் தொடங்குவதற்கு மாதங்கள் அல்லது ஆண்டுகளுக்கு முன்பே ஓய்வூதிய பணத்தை பெற தொடங்குகிறார்கள். இது முன்கூட்டிய கட்டண வரவு ஒட்டுமொத்த கணக்கீட்டையும் முற்றிலுமாக மாற்றுகிறது. உதாரணமாக 35 ஆண்டுகள் பங்களிப்புடன் 63 வயதில் ஓய்வு பெறுபவர்கள் 14.4% வரை குறைப்பிற்கு கட்டுப்பட வேண்டும். இருப்பினும் 67 வயது வரையிலான 4 ஆண்டுகளில் சுமார் 57,000 யூரோக்களை முன்கூட்டியே பெறுகின்றனர். புள்ளி விவரங்களின்படி வாழ்நாள் ஆயுட்காலம் வரையான ஒட்டுமொத்த நிதி வித்தியாசம் வெறும் 5,500 யூரோக்கள் மட்டுமே ஆகும். இந்த சிறிய தொகைக்காக பலரும் தங்களின் வாழ்க்கையின் 4 மதிப்புமிக்க ஆண்டுகளை உழைப்பிற்காக அர்ப்பணிக்கின்றனர். ஜெர்மன் ஓய்வூதிய காப்பீட்டின்படி 2024ஆம் ஆண்டில் புதிதாக ஓய்வு பெற்றவர்களில் 28.3%-தினர் ஓய்வூதிய குறைப்பை பெற்றுள்ளனர். சராசரி ஓய்வு பெறும் வயது 64.7 உள்ள நிலையில் பலர் இன்னும் தாமதமாகவே ஓய்வு பெறுகின்றனர். 63 மற்றும் 67 வயதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பகுதி நேர வேலைகள் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டலாம். இந்த தொகையானது பிற்காலத்தில் மாத ஓய்வூதிய குறைவை ஈடுகட்ட உதவிகரமாக இருக்கும். நிதி நிலையை தாண்டி 63 முதல் 67 வயதுக்கு இடைப்பட்ட காலம் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்துடனான மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டது. எனவே முன்கூட்டியே ஓய்வு பெறுவது குறித்த முடிவு தனி நபரின் உடல்நிலை மற்றும் தேவைகளை பொறுத்து அமைகிறது.